ஒரு பிச்சைக்காரர் தனது பழைய தட்டில் ஒரு நாணயமாவது விழுமா என்று ஆவலோடு காத்திருந்தான். ஆனால் எவரும் தட்டில் ஒன்றும் போடவே இல்லை. அவன் சற்று யோசித்தான். சரி, தட்டை மாற்றி பார்ப்போம். அவன் ஒரு பழைய ஸ்டீல் தட்டை எடுத்து பிச்சை கேட்க ஆரம்பித்தான். அதிலும் யாரும் காசு போடவில்லை. இந்த தட்டும் வேலை செய்யலையே. அவன் இன்னொரு அலுமினியம் தட்டை எடுத்தான். அதை வைத்தும் பிச்சை கேட்டான். மீண்டும் வெறுமையாகவே இருந்தது. மூன்றாவது முறையாக அவன் ஒரு பளிச்சென்ற பிளாஸ்டிக் தட்டை வைத்தான். அப்போது ஒரு நபர் நெருங்கி வந்தார். அந்த நபர் கவனித்தார். அந்த பிச்சைக்காரன் தட்டை பார்த்தார். தம்பி, இந்த தட்டு எவ்வளவு என்று கேட்டார். பிச்சைக்காரன் குழப்பத்தில் தட்டினை பார்த்து அவர் முகத்தையும் பார்த்து 10 ரூபாய். அந்த நபர் 10 ரூபாயை கொடுத்து தட்டை எடுத்துக்கொண்டு சென்றார். அந்த நிமிடத்தில் பிச்சைக்காரன் சற்று யோசித்தான். அன்றிலிருந்து அவன் பிச்சை கேட்கவில்லை. புதிய புதிய டிசைன் தட்டுகள், ஸ்டீல், அலுமினியம், டெக்கரேட் பிளாஸ்டிக் தட்டுகள் வாங்கி வழியில் போகும் மக்களுக்கு விற்கத் தொடங்கினான். இப்போது அவன் பிச்சைக்காரன் இல்லை, வியாபாரி. தொலைந்த இடத்தையே பார்த்து கொண்டே இருந்தால் அதே இடத்தில்தான் இருந்து விடுவோம். சிறிய யோசனையால் வாழ்க்கையே மாறும். தன்னை மாற்ற நினைத்தவன்தான் உலகத்தையே மாற்றக்கூடியவன். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.